இப்போ இந்த வேர்ல்ட்ல இருக்க மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்படி இன்ஃப்ளேஷன் அப்படின்ற வேர்ட் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி என்ன அப்படின்னா பணவீக்கம். பணவீக்கம்னா என்னது அப்படின்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரூ. 1 இன்னைக்கு வந்து சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டோட விலை வந்து ரூ. 5 மாறும். அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? இது பத்தி எனக்கு தெரியாது. இத பத்தி தெரிஞ்சவங்க மூலமா தான் இது பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட இன்கம சேவ் பண்ண முடியுமே தவிர்த்து வாழ்வாதாரத்துல வந்து உயர்த்த முடியும். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னன்னு சொல்றேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயத்த கணக்கிடுவாங்க. லைக் இப்போ எப்படி வந்து ஒரு வீட்டு அ பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கோ, ஒரு தக்காளியோட பிரைஸ் எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கோ, எப்படிலாம் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. அப்படி இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு இன்கம் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான், அந்த லெவலோட கன்சியூம் பண்றதுக்கு இப்ப ஒரு நல்ல விஷயங்களா இருக்கும். நம்மளுக்கு யூஸ் ஆகும். லைக் எப்படி சொல்லப்போனா வந்து டோட்டலா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 2000 ரூ. 3000ன்றதே நல்ல சேலரியா இருக்கும். இப்போ அந்த ரூ. 2000 ரூ. 3000 ஒரு மாசத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலரியாவே இருக்காது. ஒரு நாளைக்கு கூட ஒரு சில பேர் ஏர்ன் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற விஷயத்துல வந்து ஏந்தனால மாறிடுச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயத்த வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் வாங்க திறமைய வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. மக்கள்னால வந்து பணப்புழக்கம் எவ்வளோ இருக்கு, மத்தவங்க மாரி எப்படி பண்றாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள் இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் இன்ஃப்ளேஷனை வந்து நம்மளுக்கு சாதகமா எப்படி மாத்துறது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி நம்ம கையில யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்து எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு குளோபலால ஒரு விஷயத்து நடக்கிறதுனால, டெக்னாலஜி growth நடக்கிறதுனால அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது மெயினான கர்ஸ் யார் பாதிக்கப்படுவா அப்படின்னா லோயர் மிடில் கிளாஸும் அது கீழே இருக்கவங்க மட்டும்தான் இன்ஃப்ளேஷன் வச்சு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்பர் மிடில் கிளாஸும் ஒரு டாப் லெவலில் இருக்கவங்க இன்ஃப்ளேஷனுக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்படி இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களோட இன்கம் ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாமே ஒரு நல்ல வேலை பண்ணிடலாம். சரி, ஓகே. அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ஒரு லோயல் மிடில் கிளாஸ் ஆகட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், அது கீழே இருக்க லைனில் இருக்கட்டும் எல்லாருமே எப்படி நம்ம வந்து ஒரு டேக்கிள் பண்ணுறது சிச்சுவேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் லிட்ரஸி எப்படி கெயின் பண்ணுறது. ஒரு விஷயத்தில் வந்து ரூ. 1,00,000 நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த விஷயத்த வந்து எப்படி வந்து வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி டிப்ரிசியேஷன் ஆகும், அப்ரிசியேஷன் ஆகும், ஒரு வித்தடை வச்சு போடணும். அந்த ப்ராடக்ட்டே டிப்ரிசியேஷன் ஆகிற விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்றது தப்பே கிடையாது. பட் அதுவே அப்ரிசியேஷன் ஆகிற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி தான் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. சரி, ஓகே. அப்ரிசியேஷன் என்னது முதல்ல பார்ப்போமா. டிப்ரிசியேஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நீ ரூ. 100 இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது ரூ. 80 மாறும். இப்படி என்ன ப்ராடக்ட் மாறும் அப்படின்னா ஐபோன் ஆகட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு மொபைல் போன் ஆகட்டும், எல்லா ஆக்சசரியான ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு டெக்னாலஜி growthல ஹையா இருக்கும். நாளைக்கு அதே வந்து டெக்னாலஜி டவுன் ஆயிரும். அதனால வந்து மேசிவான டவுன் ஆகும். அப்படி நீ பியர் பிரஷர் அப்படி சொசைட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மெத்தடாலஜி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த லாஸ். அப்படி லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட இன்ஃப்ளேஷன் அடிப்படும். அப்படி இன்ஃப்ளேஷன் வந்து நீங்க வந்து டேக்கிள் பண்ணாத சிச்சுவேஷன் ஆகும். சரி, ஓகே. அப்படி எப்படி நான் டேக்கிள் பண்றது அப்படின்னா நீங்க எல்லாரும் வாங்க பொருளை வாங்காம டெக்னாலஜி அடாப்டேஷன் இல்லாம ஒரு நார்மலா வந்து ஒரு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைக் எப்படி பீப்புள் வந்து கன்சம்ஷன்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட் செட்ல ஒரு தியரி சொல்றாங்க. அது என்ன தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா 1900 ஆண்டுகள்ல வந்து பீப்புள் வந்து கார் வந்து யாரை வச்சிருக்காங்களோ அவங்களாம் பணக்காரனா தான். குதிரை எல்லாரும் வச்சிருக்காங்க. ரொம்ப யாரையா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா குதிரை, மாடு எல்லாருமே வந்து நார்மல் பீப்புள் வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து காரு வெஹிக்கிள்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. பட் ஆனா பணக்காரங்க எல்லாருமே வந்து ஆடு மாடு அதிகமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஒரு குதிரையாகட்டும் எல்லா விஷயத்தையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 விஷயம் கான்ட்ராடிக்டா மாறிட்டே தான் இருக்கும். எப்படி அப்படி மாறுது, இதனால வந்து பணக்காரங்களோட மைண்ட் ஷிஃப்ட் ஆறாங்க அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் அப்படின்னு ஒரு புக்ல வந்து சொல்றாங்க. என்னன்னா நீங்க எது பண்றீங்களோ அந்த விஷயத்த மொத்தம் நிறைய பீப்புள் பண்ணக்கூடாது. அப்படி நிறைய பீப்புள் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த உலகத்துல வின் பண்ண முடியும். எல்லாருமே ப்ராப்ளத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நீங்க சொல்யூஷனை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்க முடியும். அப்படி நீங்க டாப் த டேபிள்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மோஸ்ட் பீப்புள் ஆரண்ட் அதாவது முதல் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அது பண்ணாம இருக்கணும். சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரி விஷயத்த பண்ணா எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டேக்கிள் பண்ணலாமா, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மெயினா பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், ஒரு சேவிங்ஸ் பண்றதை விட ஸ்டாக் மார்க்கெட் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்தியாவில். அண்ட் கோல்டும் சரி, சில்வரும் சரி, அதெல்லாம் கமாடிட்டி அதுலேயுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர் டு இது ஒன்று.
பட் ஆனால் கோல்டு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்லது தான். ஆனால் அதோட அதுலேயுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டை வந்து வாங்கும்போது வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்ற மாதிரி எலமெண்ட்டை போட்டு உங்களுக்கு காசு அதிகமாக அடிப்பாங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு சவரன் வந்து 1,00,000 கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் எனக்கு ஃபியூச்சரில் வந்து 2,00,000 3,00,000 மாறும் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த மாதிரி கோல்டை எப்படி வாங்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் வரும். பட் இதுவே ஸ்டாக்லையும் அதே மாதிரி தான். எந்த மாதிரி ஸ்டாக் வந்து கெயின் ஆகும், எந்த மாதிரி ஸ்டாக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மெத்தடாலஜி இருக்கு. லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒரு சில கம்பெனிக்கு வந்து இருக்கு. நீங்க வந்து எந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணுவீங்களோ, நார்மல் அன்றாட வாழ்க்கையில வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து ஷேர் வாங்கலாம். லைக் எப்படி அப்படின்னா வீடு கட்ட போறீங்க அப்படின்னா நீங்க டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். அந்த டாடா ஸ்டீலோட ஸ்டாக் நீங்க வாங்கலாம். அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி டிசிஎஸ் காருக்கும் வாங்கலாம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு. அந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒண்ணுமே தேவையில்ல. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒண்ணுமே இல்லை. ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப பெரிய கேம்பிளிங் கூட சொல்லலாம். 10ல் 9 பேர் வந்து தோத்துருக்காங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து ஈஸியா வந்து ஒரு பீப்புளை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். அதாவது இன்ஃப்ளேஷன்ல ஈஸியா டேக்கிள் பண்ண வைக்கும். ஒரு எஃப்டி ஆகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும் இன்ஃப்ளேஷன் வந்து டேக்கிள் பண்றது யூஸ் ஆகாது. பட் ஆனா எஃப்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா எல்லா பீப்புளும் வந்து அதிகமான பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹோல்ட் பண்ணி வச்சணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தட் கொடுப்பாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. ஒரு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து போடலாம் எஃப்டியில். அதாவது சொல்லுவாங்க எஃப்டியை. அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை வந்து மெயினாக டேக்கிள் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கை இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் சஃபர் ஆகப்போது நீங்கள் தான். அப்படி இன்ஃப்ளேஷனை மட்டும் கரெக்டாக டேக்கிள் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இடமட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். லைக் எப்படி சொல்கிறேன், எனக்கு வந்து இந்தியாவில் வந்து இருக்கேன். இந்தியாவில் அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம உலகத்தில் பாகிஸ்தான் ஆகட்டும், பக்கத்து கண்ட்ரி ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு எலமெண்ட்னால மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சாங்க. அதாவது ஒரு பிரெட்டை வந்து 1,500 ஆகட்டும் 2,000 ஆகட்டும் நிறைய காசு விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வீட்டு கிடைக்காதாகட்டும், கோதுமை கிடைக்காதாகட்டும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்படி அந்த பாதிப்புல தப்பிச்சவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன்ல பீட் பண்ணவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவங்களால தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எதனால அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் லிட்டரசி. அப்படி ஃபினான்ஷியல் லிட்டரசி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான பத்தி நாலேஜ் இருக்கணும். எதனால அப்படின்னா எந்த விஷயங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மெத்தடில் ஒரு ஸ்டாண்டர்டான கமோடிட்டி அப்படின்னா கோல்டு சில்வர் சொல்லலாம். எனக்கு அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து அதிகமான காசு கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்னதாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ்ஐபி ஆகட்டும் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இருக்குது. அந்த நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியும். அப்படி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கலாம். ஒரு மிகப்பெரிய வந்து கிரைசிஸ் நடந்துச்சு 2008. உலக அளவில் வந்து மிகப்பெரிய கிரைசிஸ் நடந்தாலும் இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலை. இதனால பாதிப்பு ஏற்படல 2008 அப்படின்னா ஒரு இந்தியன் பீப்புள் வந்து சேவிங் மைண்ட் செட்டாக இருந்தாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்க விஷயங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. லைக் இன்டின் 6 மாதத்துக்கான இன்கம் ஒரு நிறைய இன்கம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சதுனால ஒரு சேவிங் பண்ணி வைக்கிற ஹாபிட் இருந்ததுனால வந்து தப்பிச்சோம். பட் இப்போ 2025 நிறைய பீப்புள் வந்து இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயங்கள் போறாங்க. அப்படி இஎம்ஐன்ற ஒரு விஷயத்துக்கு போறதுனால இந்த சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா இல்லை. அப்படி கம்ப்ளீட்டா இல்லாதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஃபியூச்சர்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி ஃபியூச்சர்ல வந்துச்சு அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய வந்து பஞ்சத்துக்கு போகும். அப்படி பஞ்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பஞ்சத்தை தப்பிக்கிறது ஒரே வழி ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அது ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அவங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இல்லை நான் பிஸ்னஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு தங்கத்தை தொடங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க தங்கத்தை வந்து தொடக்கிறதுக்கான அந்த டூலை உருவாக்கணுமே தவிர்த்து தங்கத்தை நீங்களும் சுரண்டக்கூடாது. அதாவது ஒரு எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாங்க. அது ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. அந்த ஆப்போசிட்டுக்கான விஷயத்துக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். லைக் எப்படி சொல்ல போனா அப்படின்னா தேவையான தவிர்த்து அந்த விஷயம் லைக் எப்படி சொல்லலாம் எல்லாருக்குமே ஐஏஎஸ் ஆகணுன்ற கனவு இருக்கும். ஆனால் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான கோச்சிங் சென்டருக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்குமே தவிர்த்து அதிகமான காசு கிடைக்குமே தவிர்த்து ஐஏஎஸ்க்கு அவ்வளோ கிடைக்காது. பட் ஐஏஎஸ் அது மார்க்கெட்டிங் பண்ணி தான் அந்த விஷயம் கோச்சிங் சென்டர் ஆக்குறாங்க. அப்படி கோச்சிங் சென்டர் ஆக்குறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகிறது கஷ்டம். அதனால கோச்சிங் சென்டர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில்
அது மாதிரி வராங்க. நீங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கான யூஸ் பண்ற டூல்ஸை நீங்க தயாரித்து கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் பண்றதாகும், ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் ஆகும், ஒரு பஞ்சத்தையும் தப்பிக்கிறதுக்கான வழி.